ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ஜனவரி 20 முதல் சனி பகவான் தனது சுயசாரத்தில் பயணிக்க இருப்பதனால மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. திருக்கணித பஞ்சாங்கப்படி பாருங்க, உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடமான உங்களுடைய தலையில அமர்ந்திருக்கிறார். அதாவது சனி பகவான் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 7 வருடத்திற்கு அவருடைய பிடியில மேஷராசிக்காரர்கள் இருப்பீங்க. பொதுவாக சனி பகவான் பாருங்க, கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. யாரெல்லாம் கடுமையாக போராடுறீங்களோ, யாரெல்லாம் உழைப்பை நம்பி இருக்கீங்களோ, அவங்களுக்கு சனி பகவானால மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் 2வது சுற்று சனி பகவான் உங்களுக்கு வராரு அப்படின்னா வாழ்க்கையில் இது அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். மேலும் ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து இந்த 2026 முடிகிற வரையும் பாருங்க, சனி பகவான் தனது சுயசாரத்தில் பயணம் செய்வார். ஒரு கிரகம் தன்னுடைய சுயசாரத்தில் பயணிக்கும் பொழுது பாருங்க, அந்த கிரகம் மிக்க வலிமை பெறும். அதாவது தனது சொந்த வீட்டில் இருந்தால் எவ்வளவு வலிமையோ அவ்வளவு வலிமையை பெறும் அந்த கிரகம். அப்போ சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த 2026 முழுவதும் பயணிக்க இருக்கிறார். மேஷராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் தனது சுயசாரத்தில் பயணிக்க இருக்கிறார். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 10க்கும் 11க்கும் அதிபதிங்க. மேஷராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி சனி பகவான், மேலும் பாதகாதிபதி சனி பகவான். அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி, லாபாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் தனது சுயசாரத்தில் பயணிக்கக்கூடிய காலம் மிக்க அதிர்ஷ்ட காலங்கள். அப்போ சனி பகவான் தனது ஆதிபத்திய பலனையும் தனது காரக பலனையும் பாருங்க உறுதியாக கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு. அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து இந்த 2026 முழுவதும் பாருங்க, 10ஆம் அதிபதி தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பதனால தொழில் ரீதியான அதிர்ஷ்டங்களை மேஷராசிக்காரர்கள் பார்க்க முடியும். அதாவது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் கட்டாயம். ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு பாருங்க, உங்களுக்கு புது வேலை கிடைக்கும். ஏன் அப்படின்னா 10ஆம் அதிபதி தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்க இருக்கிறார். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அதே போல இந்த இடமாற்றம் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஒரு நல்ல இடமாற்றங்கள் கிடைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. அதாவது இடமாற்றத்துக்கு அப்ளை செஞ்சீங்கன்னா அது ஒரு நல்ல இடமாற்றமாக உங்களுக்கு அமையும். அதே போல உத்தியோக ரீதியாக இருந்த அலைச்சல்கள், உத்தியோக ரீதியாக இருந்த வேலை பளு இதெல்லாம் மாறி உத்தியோகத்தில் இருந்த கடுமைகள், கஷ்டங்கள்லாம் பாருங்க உங்களுக்கு நிவர்த்தி பெற்று உத்தியோக ரீதியாக ஒரு மன சந்தோஷத்தையும் மன ஆறுதலையும் நீங்கள் பெற முடியும். அப்போ வேலை விஷயமா இருக்கிற அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு நிறைவான ஒரு தீர்வு கிடைக்குங்க மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி 20ஆம் தேதிக்கு அப்புறம். அதே போல சொந்தமாக தொழில் செய்கிறவங்க பாருங்க, தொழிலில் ஒரு அபிவிருத்தியை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். 10ஆம் அதிபதி சுயசாரத்தில் பயணிக்கிறார். அதுவும் ராசிக்கு 12ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தூரத்தில் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில், வெளி மாநிலத்தில், வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட காலம், நல்ல பண வருவாயை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போ மேஷராசிக்காரர்கள் துணிந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தூரத்தில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சனி நின்ற இடம் விருத்தி 12ஆம் இடத்துல செலவு ஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அப்படிங்கும்போது பாருங்க, உங்களுக்கு செலவுகளை கொடுக்கும். அப்போ யாரெல்லாம் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கட்டுவதற்கான வாய்ப்புகளை ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் வழக்கு இருந்தால் அது சாதகமாக கட்டாயம் முடியும். இந்த கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து பாருங்க, உங்களுக்கு ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து 2026 முழுவதுமே சனி பகவான் பாருங்க தனது சுயசாரத்தில் ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் சஞ்சாரம் செய்வார்.
அப்ப ஒரு கிரகம் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலம் ஒரு மிக்க அதிர்ஷ்ட காலம். சனி பகவான் 10ஆம் அதிபதிங்கிறதுனால நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை தெரிவிக்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி கர்ப்பஸ்தானாதிபதி. அதே போல 10ஆம் இடம் நம்முடைய செயல்திறன், உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். உங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் வியந்து போவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து இந்த 2026 முழுவதுமே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். நீண்ட காலமாக அதாவது உங்களுடைய திறமைகள் மற்றவங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட திறமையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக அமையும். அதே போல 10ஆம் இடங்கிறது பாருங்க சுபகாரியங்களை சொல்லக்கூடிய இடம். அப்ப 10ஆம் அதிபதி தனது சுயசாரத்தில் போறாரு. குடும்பத்தில் திடீர் சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இதுக்கு முன்னால தள்ளி போன சுபகாரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஏன் அப்படின்னா 10ஆம் அதிபதி தனது சுயசாரம் ஏறுகிறார். அப்ப பாருங்க உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். அது சுப செலவுகளாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு. அதே போல லாபாதிபதி சுயசாரம் ஏறுகிறார். லாபத்துக்கு குறைவு இருக்காது. அதிர்ஷ்டங்கள் பாருங்க அதிகப்படியாக இருக்கும். இதுக்கு முன்னால வராத லாபம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல லாபாதிபதி தனது சுயசாரத்தில் போறார். சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு வெளிநாட்டில் இருக்கீங்க, ஒரு நல்ல வேலை இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். இப்படி பாருங்க நல்ல ஒரு மாற்றமான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 10க்கும் 11க்கும் அதிபதியான சனி பகவான் 12ஆம் இடத்துல தனது சுயசாரத்தில் பயணிக்கக்கூடிய காலம் மிக்க அதிர்ஷ்ட காலங்கள். நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில் உயர்வையும் பார்க்க முடியும். சனி பகவான் ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பது மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப மேஷராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி பலம் பெறுகிறார். தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா, சொந்த தொழில இதெல்லாம் பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் பார்க்க முடியும். அதாவது நீங்கள் எதிர்பார்த்தது இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நடக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. அப்ப 10ஆம் இடங்கிறது பாருங்க மிக்க ஒரு அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் வீடு கட்டி குடி போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் இந்த ஒரு வருஷத்துல. ஏன்னா 10ஆம் இடம் பூஜை, நம்முடைய குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கிறது. குடும்பத்தில் ஏதாவது பாருங்க சுபகாரியங்கள் செய்யறது இதெல்லாம் கொடுக்கும். 12ஆம் இடம் செலவு ஸ்தானங்கிறதுனால வீடு கட்டி கட்டாயம் குடி போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2026 முடியறதுக்குள்ள. ஏன் அப்படின்னா சனி பகவான் இந்த 2026 முழுவதும் தனது சொந்த சாரத்தில் பயணிக்கிறார். தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அப்ப மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம். மேஷராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது கட்டாயம் நடக்கும். அதே போல பாருங்க மேஷராசிக்காரர்களுக்கு 9க்கும் 12க்கும் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல தனது சொந்த நட்சத்திரத்துல தான் பயணிக்கிறார். அப்ப இந்த காலகட்டத்தில் பாருங்க உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஏன்னா 9ஆம் இடம் லட்சுமி ஸ்தானம். 9ஆம் அதிபதி தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்துல 3ஆம் இடத்துல குரு பகவான் பயணம் செய்கிறார். அப்ப உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். தந்தையார் சொத்துக்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். பழைய சொத்துக்கள் ஏதாவது விற்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் விற்கலாம். என்ன ஒரு விஷயம்னா மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் அப்படின்னா கொஞ்சம் தடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. 2026 ஜூனுக்கு அப்புறம் பாருங்க மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை கட்டாயம் கொடுக்கும். ஆனா இப்ப குரு 3ஆம் இடத்துல பாக்கியாதிபதி 3ஆம் இடத்துல பாருங்க சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு சொத்துக்கள் வாங்கிறது, விற்கிறது, வெளிநாடு போறது இதுல பாருங்க உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். பழைய வழக்குகள் வந்தாலும் அது உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பாருங்க பாக்கியாதிபதி சுயசாரம் ஏறுவதும் உங்களுக்கு லட்சுமி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல பாருங்க ராகு பகவானும் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் தான் பயணம் செய்கிறார். ராகு பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப பாருங்க மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, எலக்ட்ரிக்கல் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும்.
இந்த லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது. பாருங்க, ராகு வந்து லாபத்தில் வந்து சஞ்சாரம் செய்வது, அதுவும் தனது சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதாவது லாபம் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும், விடை தெரியாத விஷயங்களுக்கு விடை தெரியும். ராகு வந்து லாபஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பது. இப்படி பாருங்க, மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரம் ஏறுவது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்க இருக்கிறது. சனி பகவானால மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை மேஷராசிக்காரர்கள் ஜனவரி 20 முதல் பார்க்க முடியும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணும்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதி நாங்கள் அனுப்பி வைப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.